ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். இன்றைக்கி நம்ம 3/4 எப்படி ஆஃப் ஹேண்டாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 3/4 ஃபஸ்ட்டு உள்பக்கமாக டாப்பை திருப்பிக்கோங்க. அதில் இருக்கிற சிங்கிள் தையல் தான் இருக்கும், இருந்தாலும் அதை பிரித்து எடுத்துருங்க. கட் பண்ணிட வேண்டாம். ஓவர்லாக் இருந்தாலும் பிரித்து எடுத்துருங்க. ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டு ஆம்கோல்லேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கீழே பிரிச்சுக்கோங்க. எக்ஸஸாக பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஆம்கோல் ரவுண்டையுமே பிரித்து எடுத்துருங்க. ஸ்லீவை துண்டாக வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்க தான் செய்யும். 2 ஸ்லீவையுமே பிரித்து எடுத்துட்டு நம்ம நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ராங் சைடு நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ராங் சைடு அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் அளவுகள் எழுதியிருக்கேன். ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ரவுண்டு, இந்த ஸ்லீவுக்கு தேவையான அளவுகளை இந்த ஸ்லிப்பில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஸ்லீவை இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த்து உங்களுக்கு 1/2 இன்ச் தையலுக்காக ப்ளஸ் 8 இன்ச் சரியான அளவு தேவை. மடித்து திருப்புறதுக்காக நம்மளுக்கு அளவு தேவையில்லை தையலுக்கு. ஏன்னு கேட்டால் இதில் ஏற்கனவே அடித்து திருப்பி இருக்காங்க. கீழே நம்ம எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. 3/2 இன்ச் தள்ளி, 8.5லேருந்து ஒரு 3/2 இன்ச் தள்ளி ஒரு நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஆர்ம் ரவுண்டு இருக்கிற கிளாத்தில் சரியாக இருக்கா, கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுக்கு பத்தலை, கிளாத் பத்தரை வேணும் ஆர்ம் ரவுண்டு. பட் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த கிளாத் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். கார்னரில் லைட்டாக மடித்து அடிச்சுக்கோங்க, ஏன்னா பிசுறு இருக்கும். நான் 4யுமே ஜாயின் பண்ணிட்டேன். கார்னர்லேயும் மடித்து திருப்பியிருக்கேன். ஸ்லீவ் லென்த்து 8 + 1/2 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆர்ம் ரவுண்டு 10.5 + 1.5 தையலுக்காக, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு 8 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட்டெல்லாம் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவுடைய ஃபோல்டிங்கிலேருந்து நம்ம ஆர்ம் ரவுண்டு நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு நோட் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து ஆர்ம் ரவுண்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக விட்டோம் இல்லைங்களா, அதுக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆர்ம் ரவுண்டில் நம்ம தையலுக்காக விட்டதோடு சேர்த்து 10.5 + 1.5 = 12 வரும். அந்த 12ல் பாதி உங்களுக்கு 6 கிடைக்கும். அந்த 6 கிட்ட நீங்கள் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட் எதுக்கு அப்படின்னா, ஸ்லீவுனுடைய ரவுண்டு வரைகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கர்வ் மாதிரி கீழேருந்து வாங்க, அல்லது மேலேருந்து வரலாம். கரெக்டாக அந்த டாட் கிட்ட சென்டர் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வரைய ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த டாட் வைக்கிறது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அர்கட் போட்டுக்கோங்க. சென்டர்லேயும் ஒரு கட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 லேயரில் ஃப்ரண்ட்டு 2 லேயரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 to 1/2 இன்ச்சுக்குள்ளார. டாப்பில் ஸ்லீவில் இங்கே சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கட்டு யூஸ் ஆகும். அதே போல் ரைட் சைடு ராங் சைடெலாம் குறிச்சிக்கோங்க. டாப்லேயும் அதே போல் நம்ம ஒரு 1/4 to 1/2 இன்ச் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சுருக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ 2யுமே நம்ம அட்டாச் பண்ணிடலாம். டாப்போட அட்டாச் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2மே உங்களுக்கு அட்டாச் பண்ணியாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.